ஹாய், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ பேபி சன்ரோஸ் பற்றின வீடியோ தாங்க இது. எப்படி கேர் பண்ணலாம், பிளான்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நான் பாட்டிங் மிக்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். என்னென்னன்ற சொல்கிறேன். 2 பங்கு ஆற்று மணல்னா, 1 பங்கு கார்டன் சாயில். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் கையில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட கவுடங் இருக்குது, அது ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இது இல்லாமல் 1 ஸ்பூன் எப்சம் சால்ட்டு. அப்புறம் உங்கள்கிட்ட வெர்மி கம்போஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, ஸோ அதனால் வெர்மி கம்போஸ்ட் நான் போடலை. இதுக்கப்புறம் சீவீட் கிரானுவல்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்குது, ஸோ அதனால் அது ஒரு 10-15 பால் கிட்ட போட்டுக்கலாம். உங்ககிட்ட புண்ணாக்கு வெரைட்டியில், அதாவது கடலை புண்ணாக்கோ இல்லை எள்ளு புண்ணாக்கு அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா half ஸ்பூன் போட்டுக்கோங்க. முட்டை ஓடு இது நல்லா பவுடரானது போட்டுக்கிறேன். சாஃப் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வேரல்கள் நோய் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் சாஃப். ஏன்னா இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஆகாது. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னால அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் சாஃப் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த வேர் ஆளுகள் நோய் இல்லாமல் தப்பிச்சுக்கும். அதுக்காக தான். ஸோ பாட்டிங் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக நல்லா கலந்துட்டு நான் ஹேங்கிங் பாட் தான் யூஸ் பண்ணுறேன், 4 inch பாட்டு. ஸோ இந்த பாட்டில் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கொக்கோபீட் சேர்க்காதீங்க. ஏன்னா தண்ணி அதிலேயே நிற்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செடி அழுகும். ஸோ அதனால் கொக்கோபீட் வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா லூஸாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நல்லா ட்ரைன் ஆகிற மாதிரினா பாட்டிங் மிக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டெம் கட்டிங் நீங்கள் வேணாத லீஃபு, அப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற லீஃபே உங்களுக்கு வேணான்னு தான். ஸோ அந்த மாதிரின லீஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு டக்குன்னு ரூட் பிடிக்கணும் அப்படின்னா இந்த லீஃபெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கான சத்து அந்த ஸ்டெம்முக்கு போய் சேரும். இதே இந்த லீஃபோடு நீங்கள் வைக்கிறீங்கன்றப்போ அந்த சத்தெல்லாம் இந்த லீஃபுக்கு போய் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் லீஃபெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் பிளான்ட் பண்ணால் போதும். இது 45 டிகிரியில் நீங்கள் ஸ்டெம் கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வேர் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எல்லாத்தோட அந்த டேமேஜ் லீஃபு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற லீஃபு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எல்லா கட்டிங்லேயுமே. இதுக்கு இதுவும் சக்குலண்ட் வெரைட்டியை சேர்ந்த ஒரு பிளான்ட்டுன்றதுனால இவங்களுக்கு தண்ணி ரொம்ப ஆகாது. அந்த பாட்டிங்கில் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிருந்தால் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா தேவை கிடையாது. இல்லை நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே கொடுத்தா கூட ஓகே தாங்க. ஃபெர்டிலைசர்னு இதுக்கு ஸ்பெஷல் ஃபெர்டிலைசர் எதுவும் இல்லை. நீங்கள் நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்குற ஃபெர்டிலைசரே நீங்கள் இதுக்கும் கொடுத்துக்கலாம். ரொம்ப கேர் பண்ணுன்றது இல்லை. நீங்கள் ஒன்ஸ் பிளான்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் சன்லைட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும், சூப்பராக வளருவாங்க. ஸோ இப்போ ஈரப்படுத்திக்கலாம் ஃபுல்லாக. நல்லா ஈரப்படுத்திட்டு தான் நீங்கள் எந்த ஒரு கட்டிங்காக இருந்தாலும் வைக்கணும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும்போது வச்சிங்கன்னா ரொம்ப சஃபகேட் ஆகும். அதனால தான். அடுத்து வைக்கும்போது ஒரு ஹோல் போட்டு வைங்க, ஏதாவது டூல் யூஸ் பண்ணி. அப்படியே டைரெக்டாக அந்த ஸ்டெம்மையே கொண்டு போய் அப்படியே சொறி விடுவாங்க ஒரு சிலர்லாம். அந்த மாதிரின தப்பெல்லாம் செய்யாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் வராது ஒழுங்காக. ஸோ முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு டூல் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக அமுக்கி விடுங்க. அந்த போர்ஷன் ஃபுல்லாக நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா ஏர் சர்க்குலேட் இல்லாமல் இருக்கும். சீக்கிரம் உங்களுக்கு ரூட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பூக்கிற வெரைட்டின்றதுனால ஒரு 1 வீக் வேணால் நீங்கள் ஷேடில் வச்சுக்கலாம், அது ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கனாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா வளர ஆரம்பிக்கும். ஷேடில் வச்சிங்க அப்படின்னா பூ கம்மியாக இருக்குங்க. இதே டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா பூ நிறையா பூக்க ஆரம்பிக்கும்.
இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு 6 வெரைட்டி கிட்ட இருக்குது. ஸோ இது ரெட் ஒன்று, அதே மாதிரி வேரிகேட்டட் ஒரு வெரைட்டி, பர்பிள் கலர், எல்லோ, ஒயிட்டு, ஆரஞ்சு. ஸோ இவங்க அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ரொம்ப ஈஸியாக வளர்க்குற வெரைட்டின்னா ரெட்டும் ஆரஞ்சும் ரொம்ப ஈஸி. மீதி எல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான வெரைட்டி, நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி அந்த ட்ரெயின் ஹோலில் தண்ணி வருதான்ற செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் மெயின், தண்ணி நிற்கக்கூடாது பாட்டில். ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஹேங் பண்ணிவிடுவோம். ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது ரொம்ப வந்து நீங்கள் கேர் பண்ணுறதுக்கான வேலை கிடையாது. ரெட் அண்ட் ஆரஞ்ச் வெரைட்டி ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு இது ஒரு சில விஷயங்கள், அந்த தண்ணி நிறையா ஊற்றுறது, ஸ்டெம் கட்டிங்கை ஒழுங்காக அது பண்ணுறது இல்லை. அதுதான் பார்த்திங்கன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அழகாக சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டேபிள் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு.